திரிபுர சம்ஹாரத்திற்காக சிவபெருமான் தனது கைகளில் வில் மற்றும் அம்பை ஏந்திய தலம். போருக்கு சென்ற சிவபெருமானின் தேரின் அச்சை முறித்த விநாயகர் இருக்கும் தலம். ஸ்ரீ திரிபுராந்தகேஸ்வரர் கோவில் திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் அருகே கூவம் கிராமத்தில் அமைந்துள்ளது. மூலவர் திரிபுராந்தக சுவாமி திருவீர்கோலநாதர் என்றும் தாயார் திரிபுராந்தக நாயகி திரிபுர சுந்தரி என்று அழைக்கப்படுகிறார். இந்த சிவலிங்கம் சுயம்புவாக தோன்றியதால் தீண்டா திருமேனி என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் பருவங்களுக்கு ஏற்ப தானாகவே சிவலிங்கத்தின் நிறம் மாறுகிறது. இந்த கோயில் சோழ வம்ச மன்னர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. மேலும் கூவம் நதியின் தொடக்க புள்ளியில் அமைந்துள்ளது. சம்பந்தர் தனது தேவாரத்தில் இந்த கோயிலை போற்றியுள்ளார். இது தொண்டை நாட்டில் உள்ள 276 தேவார பாடல் பெற்ற சிவ தலங்களில் 14வது சிவ தலமாகும். சென்னையைச் சுற்றியுள்ள பஞ்சபூத ஸ்தலங்களில் இது அக்னி ஸ்தலமும் ஆகும். தாருகாட்சன் கமலாட்சன் வித்தின்மாலி ஆகிய 3 அசுரர்களும் பொன் வெள்ளி இரும்பாலான கோட்டைகளை கட்டி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களை அழிக்க சிவபெருமானிடம் முறையிட்டனர். இறைவன் அசுரர்களை அழித்து அந்த 3 நகரங்களையும் அழித்த காரணத்தால் திரிபுராந்தகர் என பெயர் பெற்றார். போருக்கு செல்லும் போது வில்லேந்திய கோலத்துடன் சென்றதால் திருவிற்கோல நாதர் எனவும் பெயர் பெற்றார். திருக்கோயிலின் உட்பிரகாரத்தில் உள்ள சுவற்றில் இருந்து அருள் பாலிக்கும் விநாயகருக்கு அச்சிறுத்த விநாயகர் என்று பெயர். திரிபுரங்களை எரிக்க இறைவன் தேரில் சென்ற போது உடனிருந்த தேவர்கள் விநாயகரை வணங்க மறந்ததால் தேரின் அச்சினை உடைத்த காரணத்தால் இவருக்கு இப்பெயர் ஏற்பட்டது. ராஜகோபுரத்திற்கு எதிரே காத்தல் தாண்டவம் ஆடிய நடராஜர் தனிசன்னதியில் உள்ளார். அருகில் உள்ள திருவாலங்காட்டில் நடராஜருடன் தோல்வியுற்ற காளி கோபமாக இருந்ததால் அவரை இக்கோயிலில் காத்தல் தாண்டவ நடனம் ஆடி சாந்தமாக்கினார். அம்பாள் தனி சன்னதியில் சுவாமியின் வலது புறத்தில் வீற்றிருக்கிறார். இது திருமண கோலமாகும். ஆதலால் திருமண தடை உள்ளவர்கள் வணங்க வேண்டிய கோயிலாகும். அம்பாளின் முன் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது.